ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மேட் ரிட்டன் பை கேட் கிரீன்வில்லி. இதில் இருக்க கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வில் பேஷ்ஃபோர்ட், நார்ம் ஷார்ப், மிஸ்ஸஸ் குயின்சி. ஒரு ரூரல் வில்லேஜில் தான் இந்த ஸ்டோரி வந்து நடக்குது. புளோவா அப்படின்ற பிளேஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, வில் வந்து சின்ன வயசுலேருந்து படித்தது பார்த்தது எல்லாமே வந்து, அதாவது வில்லேஜ்னால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், எல்லாருக்கூடயும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வியூவில் வந்து இமேஜினரி வியூவில் வந்து இருப்பார். ஸோ வில் வந்து ஒரு சிட்டி பர்சன். ஸோ இவர் வந்து வில்லேஜுக்கும் வருவார். அப்படி வில்லேஜுக்கு எங்கே வர்றாருன்னா புளுவா என்ற வில்லேஜுக்கு வருவார். வரப்போ என்ன பண்ணணும்னா அக்குப்ரான்றது வந்து ஒரு ஹேட், அதாவது ஆஸ்திரேலியன் பீப்புள்ஸ் எல்லாருமே வேர் பண்ணியிருக்காங்க ஒரு ஹேட் வாங்கிட்டு வர்றாரு. இதேமாதிரி பூட்ஸ், எலாஸ்டிக் பூட்ஸ் வாங்கிட்டு வருவார். அந்த பூட்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க போட்டிருக்க பூட்ஸ் வந்து வாங்கிட்டு வருவார். அதில் அந்த லேஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுவார். இப்போ வந்ததுக்கப்புறமேட்டா இவர் என்ன பார்ப்பார்னா, அங்கே இருக்க பிளேசஸ் எல்லாத்தையும் பார்ப்பார், நேச்சரை பார்ப்பார். அது பார்க்கக்குள்ள எப்படி இருக்குன்னா, அந்த புளுவா என்ற பிளேஸில் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தான் இருக்கும். ஆனால் அதனோட க்ளவுட்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னா ரொம்ப வைடாக ப்ராடடாக இருக்கும். ஒரு ப்ளூ கலர் ஸ்கை வந்து வைடாக ப்ராடாகவும் இருக்கும். ஒரே ஸ்ட்ரீட் தான். அந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன, அவர் பார்த்த வரைக்கும், அவர் படித்த வரைக்கும் அவருக்கு என்ன தெரியும் ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஷீப் இருக்கும். ஷீப்போட ஹுல் இருக்குது, அதுதான் வந்து எக்கனாமிக்கு யூஸ் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கூலிபா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவாங்க. கூலிபானா யூக்கலிப்டஸ் ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த யூக்கலிப்டஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஸ்கூலில் படித்த வரைக்கும் அதுதான் அவருக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவை பற்றி. ஸோ அவர் வந்து என்ன நினைக்கணும், நம்ம எல்லாருக்கூடயும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும், எல்லாருக்கூடயும் நம்ம வந்து ஒரு நல்ல பெட்டர் பர்சனாக கம்யூனிகேட் பண்ணணும் எல்லா ஹியூமன் பீங்கோடையும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த டவுனுக்கு போனதுக்கப்புறமேட்டா நாம் என்ற பர்சன், அதாவது நாம் ஷார்ப் என்ற பர்சன் நெய்பரை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க. இந்த நாம் ஷார்ப் வந்து மற்ற பீப்புள்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறேன்னா, வில் வந்து ஒரு நோ ஹோப்பர் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி சிட்டியில் தானே வாழ்ந்திருக்காரு. ஸோ அவரால் வந்து இங்கே இருக்க ஆஸ்திரேலியாவில் இருக்க ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் அவரால் பண்ண முடியாது, ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாம் அவரால் பண்ண முடியாது. ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக வந்து சொல்லிடுறாரு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இவர் மேலே ஒரு பெரிய இது இல்லை. ஸோ இப்போ வந்து வில் வந்து இருந்தாலுமே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வந்து எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நாம்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. நாம் வந்து ஒரு ஜோக் சொல்கிற மாதிரி, ஷார்ப் தி நேம் ஷார்ப்ஸ் தி கேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவரோட பேரும் அந்த கேம் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆனால் அது சிரிப்பே வரல. இருந்தாலும் வில் வந்து சிரிக்கிறாரு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கணுன்றதுக்காக சும்மா பேருக்குன்னு சிரிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து நாம் கிட்ட சொல்கிறார், இங்கே வந்து மழை வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை நாம் என்ன பண்ணேன்னா, அங்கே இருக்க பீப்புள்ஸ் கிட்ட சொல்லுவோம். அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து வில்லை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே அந்த இடத்துல வந்து க்ராஸ் பண்ணி போகிறாரு. அப்படி போகக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, ஒரு ஓல்டு உமன் வந்து ஒரு பிங்க் கலர் நைட்டியில் பார்க்குறாரு. அந்த பிங்க் கலர் நைட்டியில் பார்க்குறப்ப வந்து அவங்க வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, அதையும் பார்க்குறாரு. போயிட்டா திரும்ப வரக்குள்ளே வந்து என்ன பண்ணுன்னா, அதே பார்த்துட்டு அந்த சைடு வரப்போ பார்த்துட்டு வர்றாரு. அந்த ஓல்டு உமனை வந்து 2 போலீஸ்மேன் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இங்கே இருக்க சில மாடுங்க வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஓல்டு உமன் என்ன சொல்கிறாங்க, நைட்டி போட்டால் நான் அப்படியே ஒரு மாடை வந்து திட்ட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இவர் போய்ட்டு ஒரு கடையில் வந்து ரெயின் கோட் வாங்குறாரு. ரெயின் கோட் வாங்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடையில் இருக்கவங்க, இங்கே ரெயின் கோட்லாம் இல்லவே இல்லை, இந்த வில்லேஜில் வந்து மழை பெஞ்சு செவரல் இயர்ஸ் ஆச்சு, ஸோ நீங்கள் வந்து ரெயின் கோட்ஸ்லாம் சேல் பண்ணுறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ தான் வந்து அவருக்கு தெரிய வருது, ஏன் வந்து காலையில் அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தாங்க அப்படின்றது. ஏன்னா சில வருஷங்களாகவே அந்த வில்லேஜில் வந்து மழையே வரல, அதனால தான் சிரிச்சிருக்காங்க அப்படின்றது. இப்போ வந்து இன்னொரு பர்சன் வராங்க அந்த கடைக்கு. வந்துட்டு இந்த மாதிரி அங்கே இது நடந்துகிட்ருக்கு அப்படின்றது கேட்டப்போ வந்து போலீஸ் வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்டப்போ இந்த ஷாப் ஓனர் வந்து கேட்குறாரு, யார்கிட்டனா வில் கிட்ட, நீங்கள் எதனாவது அங்கே பார்த்தீங்களா, என்னது நடந்துச்சு அப்படின்னு கேட்கல. வில் எல்லா விஷயம் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவேன். இந்த ஷாப் ஓனர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்கள். அவங்க வந்து குயின்சி, அதாவது அவங்க வந்து அந்த ஓல்டு உமனை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா, போய் சொல்லவே மாட்டார். ஏன்னா இவருக்கே ஒரு பயம். ஏன்னா இவரே வந்து ஒரு அவுட் சைடர் இல்லையா, இவரே வெளியே இருந்து இந்த வில்லேஜுக்கு வந்திருப்பாரு. சப்போஸ் நானே போனாலும் என்னை ஒரு விக்டிமாக அந்த இடத்துல உட்கார வச்சுருவாங்க. ஸோ வந்து நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்க எல்லா பீப்புள்ஸுமே இவரை வந்து ஒரு அவுட் பர்சனாக தான் வந்து அங்கே அந்த ஊரில் வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இப்போ தான் வந்து வில்லுக்கு புரியுது, நம்ம வந்து ஒரு அவுட் சைடர் பர்சன் தான். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு அவுட் சைடரான பர்சன் தான். நம்ம எல்லாருக்கூடயும் கம்யூனிகேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கணும்னு வந்தோம். பட் ஆனால் நம்மளுக்கான ஒரு கம்பேனியனாக என்ன அமைஞ்சதுன்னா, நேச்சர் தான் நம்மளுக்கான கம்பேனியனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. அண்ட் இதனோட தீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலாங்கிங்கிறது தான் இதனோட தீம். ஸோ இதில் வந்து எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வில் பேஷ்ஃபோர்டை வந்து ஒயிட் பீப்புளாகவும் போலோவா என்றவங்களை வந்து அபாரிஜினல்ஸாகவும் ட்ரீட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ
இந்த புலவா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஆஸ்திரேலியா பீப்புள்ஸ் எல்லோரும் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட தேவைக்காக இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருப்பாங்க. வந்து இந்த பீப்புள்ஸ் அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க அபார்ஜினல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரையும் ஒரு ஸ்லேவ் மாதிரி அவங்கள வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி ஆக்கிட்டு, அங்கே இருக்க டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாமே பண்ணிவிட்டு அவங்கள வந்து அபார்ஜினல்ஸ் வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதை தான் வந்து இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ.